அடிக்கடி சொல்றோம், இந்து மதம் இயல்பாக தண்ணி, காத்து, நெருப்பு, நிலம், மண்ணு, கல்லு, மலை, மரம் அத்தனையும் கும்பிடும். அதுதான் இந்த இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்டைரக்டா இயற்கையை காப்பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஆத்துல ஏதோ கொண்டு கொட்டலாம்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயம். இப்போ இந்த வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய குருஜி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா, ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின். Why do we need to see a ஜாதகம்? What is the real purpose? How can a ஜாதகம் help a person in life? Okay, I would like to understand the reason behind it. Okay, என்ன கேக்குறீங்க? ஏங்க ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு மிச்சம் இந்த விஷயம் பார்க்கல. பட் இருந்தாலும் ஏங்க ஜாதகம் பார்க்கணும்? ஜாதகம் ஏன் பார்க்கணும்? அதனுடைய உண்மையான பர்பஸ் என்ன? உண்மையிலே தெரியுங்களா, கடந்த 2021-22 இந்த காலகட்டத்தில இருந்து ஜோதிடம் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இவர் வந்து ஜோசியத்தை மிஸ்லீட் பண்றாரு, தவறான வழி நடத்துகிறதுல கொடுக்குறாரு அப்படிதான் சொன்னாங்க. ஜோதிடம் எதுக்காக உருவானதுன்னு நினைச்சு கேட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் அடைவீங்க. ஜோதிடம் உருவானது விவசாயம் பண்றதுக்கு. ஓகேங்களா, விவசாயிகளுக்காக. இப்போதான் ஆடி மாசம் வந்துருச்சு. ஆடி மாசம் அம்மன் கோயில்ல எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல சாமி கும்பிடுறோம்? இதுக்கு ஜோதிடத்துல சில விளக்க அமைப்புகள் இருக்கு. ஆடி மாசத்துல சூரியன் வந்து கடக வீட்டுக்கு வந்துருவாரு, தாய் அமைப்பு அப்படி இப்படின்ற மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் இருந்தாலும் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. ஆடி மாசத்துல எல்லா ஆறுகள்லயும் தண்ணி இருக்குங்க. இப்ப நம்ம இந்த பாரதத்தினுடைய அமைப்புகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப மலேசியால பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு, ஆனாலும் தண்ணீர் தட்டுப்பாடு வரும். இந்த சூப்பர் எல் நீனோ வருது அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 26ல இருந்து நவம்பர் 2027 வரைக்கும் வருது அப்படின்றாங்க. இந்த மாதிரியான தண்ணீர் தட்டுப்பாட்டுல இருந்து இந்த மழை பெஞ்சோ இல்ல அணை திறக்கப்பட்டோ தண்ணீர் வரும்ல, இந்த தண்ணீர் வரும்போது இதுலதான் நீங்க ஆடி பெருக்கு அது இது தேங்காய் சுடுறது எல்லாம் பண்ணுவீங்க. இத ஒரு செலிப்ரேஷனா, இதை தானங்க அடிக்கடி சொல்றோம். இந்து மதம் இயல்பாக தண்ணி, காத்து, நெருப்பு, நிலம், மண்ணு, கல்லு, மலை, மரம் அத்தனையும் கும்பிடும். அதுதான் இந்த இந்து மதத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்டைரக்டா இயற்கையை காப்பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஆத்துல ஏதோ கொண்டு கொட்டலாம்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயம். இப்போ இந்த ஆடி மாசத்துல நீர் வரத்து இருக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல உழுது வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல விதைகளை தயார்படுத்திக்கங்க. இந்த நேரத்துல நீரை வச்சு எதெல்லாம் பண்ண முடியும்? ஒரு ஊருக்கு சமைச்சு சாப்பாடு போட முடியும், கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண முடியும், ஆற்றங்கரையில போய் கிரகம் பாலிக்க முடியும். இதுதானுங்க அதனுடைய விஷயம். நல்லா ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமா இல்ல, இப்ப இந்த மாலைகள் எல்லாம் கொண்டு எல்லாம் போடுவாங்கல்ல, சும்மா நல்ல போட்டா அங்கேயே கிடக்கும். ஆடி பெருக்கு மாதிரி தண்ணி பெருக்கிறப்ப போட்டீங்கன்னாக்கா அடிச்சுட்டு போயிடும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அப்போ ஜோதிடம் என்பது எப்ப மழை பெய்யும், எப்ப விதை விதைக்கலாம், எப்ப அறுவடை செய்யலாம். தை மாசத்துல அறுவடை செய்ய போறாங்க, தை மாசத்துல நீங்க அறுவடை செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துல மழை வரும், எப்ப காத்து வரும், எப்ப புயல் மழை வரும், இதனை கணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஜோதிடம். ஓகே, இப்ப மனுஷனுக்கு பாக்குறீங்க. ஆமா, இந்த காலகட்டத்துல ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஜாதகம் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது? இவரு ஓகே, இதெல்லாம் கடந்த கால விஷயங்க. என்னது, இந்த விவசாயம் பார்த்ததெல்லாம் முந்தைய காலத்துல. இப்பெல்லாம் நமக்கு வந்து செட்டிலைட் மூலியமாவே எப்ப மழை வருதுன்னு மழை வர மணிக்கு அப்டேட் வந்துருது. இப்போ ஒரு தனி மனுஷன், இப்ப நம்ம என்ன மோஸ்ட்லி என்ன, நீங்க எப்ப ஜாதகம் பார்க்க வருவீங்க? ஒருத்தருக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது ஜாதகம் ஜோசியம் பக்கம் அப்படியே திரும்புவீங்க. ஏன்? இயல்புக்கு மாறாக ஏதோ ஒரு சக்தி உங்களை பிடிச்சு இழுக்கிறது அப்படியே உங்களால உணர முடியும். இந்த கோச்சார சனி பகவான் வரும்போது, இல்லங்க என் லைஃப் இப்படி இல்லைங்க, நான் இவ்வளவு சோம்பேறியாலாம் இருக்க மாட்டேங்க, பெட்ட விட்டு எந்திரிக்கவே முடியலங்க. இப்ப கேளுங்க, கன்னிராசிக்காரங்களே, சிம்ம ராசிக்காரங்களே, மேஷம் மீன ராசிக்காரங்களெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா இதை அப்படியே சொல்லுவாங்க. பழைய மாதிரி இல்லைங்க, ரொம்ப அப்படியே பெட்ட விட்டே எழுந்திருச்சு வெளியில வர முடியல. இவ்வளவு எஃபர்ட் போட்டா இந்த விஷயம் நடந்தனா இப்பன்னு பார்த்து என்ன பண்ணாலும் நடக்கவே மாட்டேது. எவ்வளவு தாங்க எஃபர்ட் போடுறது? எல்லா இடத்துலயும் எதிரிகள், துரோகிகள், ஏமாற்றங்கள் இப்படியே வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுவாங்க. இது மாதிரியான அமைப்புகள்ல பார்த்துக்கிட்டு பாதுகாப்பா இருக்கிறது தாங்க ஜோதிடம். இதுல இன்னொன்னு தெரியுங்களா, இந்த நேரத்தை விட்டுட்டா இதுக்கப்புறம் கல்யாணம் இல்லைன்ற உருட்டெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் ஜோசியத்துல இல்லை. ஒருவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, தாம்பத்தியம், இதுல கூட திருமணம்னா என்ன, தாலி கட்டுறதா மோதிரம் போறதா இதெல்லாம் இல்ல. நீங்கள் ஒருத்தரோடு தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறது திருமணம்னு ஜோசியம் சொல்லுது. நம்ம அதுக்கு டிசிப்ளினா ஒரு தாலி கட்டிக்கிறோங்க, மோதிரம் போட்டுக்கிறோம், ROM ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரியான சமூகத்துக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு அழகான அமைப்புகளை மாத்தி வச்சுக்கிறோம். இதுதான் ஜோதிடம் சொல்லுது.
இதற்கு பிறகு சில இடத்துல என்ன தேவைப்படுது, நமக்கு என்ன தொழில் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம கிட்ட எதுக்கு ஜாதகம் பார்க்க வராங்க, இந்த தொழில் பண்ணலாமா பண்ணலாமா. இதுல இன்னொரு ஒரு வியர்டான விஷயம் சொன்னா, இல்லைண்ணே நீங்க பேசுற விஷயம் கொஞ்சம் சும்மா இதா இருக்குது, ரிலேட்டட் பண்ணுது, அதனால ஜாதகம் பார்க்க வர்றவங்கன்றவங்க மாசத்துக்கு ஒரு 6 பேர் 7 பேர் வந்துருவாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஜோதிடம் உருவாக்கப்பட்டது விவசாயத்துக்காக. இதுதான் முதல் விஷயம். அதற்கு பிறகு அரசர்கள் மூலியமாகவும், அதற்கு பிறகு அரசர்கள் மூலியமா ஆண்களுக்கு மட்டும், அதுக்கு பிறகு ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அப்படியே கடந்து 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 அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய பரிமாணங்கள். இப்போ ஒரு தனிநபருடைய லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்து அதற்கு பலன்கள், தசாபுத்திகள் அப்படி இப்படின்ற விஷயத்துக்கு வந்துடுறோம். இதுல இன்னும் நிறைய ஜோதிடம் இருக்கு. என்னது உலகியல் ஜோதிடம் அது இதுன்னு. எனக்கு அது பத்தியான பெரிய ஐடியா இல்ல. எனக்கு பிடிச்சது இந்த இந்த ஜோதிடம். என்னது வேத ஜோதிடம். ஒரு தனிநபர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றது. ஜோதிடம் உருவாக்கப்பட்டது இதுக்கு. நீங்க பாக்குறது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. ஜோதிடம் பார்த்து இதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கடவுள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடத்தை பார்த்து இல்லைங்க இதுக்கு இந்த பூஜை செஞ்சா இது மாறிடும், இந்த விஷயம் அப்படி மாறிடும் சொன்னா நான் இயல்பாக ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல், இந்த 3 இடத்துலயும் தாராளமா போய் பரிகாரம் செய்யுங்க. பரிகாரம் செஞ்சு அவங்களெல்லாம் காப்பாத்திருங்க. அதுக்கு பிறகு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுல இன்னொரு ஒரு விஷயம், இல்லைங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படியே கடந்து வீணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா, இல்ல போய் மருந்து எடுங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. கண்டிப்பா மருந்து எடுங்கன்னு தானே சொன்னேன், உங்களை எப்ப நான் போய் விளக்கு போட சொன்னேன்னு கேட்டேன். மருந்து எடுங்க, ஹாஸ்பிட்டல் போங்க, இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல பாலிசியா, இதை தானேங்க சொல்றேன், அதுதானேங்க ஹெல்ப் பண்ணும். ஆன்மீகம்ன்றத நம்ம அப்படியே நமக்கு சாதகமா மாத்திக்கணும். இது தாங்க ஒட்டுமொத்தமான ஜோதிடத்தினுடைய ஒரு விஷயம். இதுல உங்களுக்கு என்ன, நீங்க எதுல எக்ஸ்பர்ட், உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது. ஒருத்தர் நல்ல அமைப்புகள்ல இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அந்த இருக்க மாட்டாருன்னா இருக்க மாட்டார், வாழ்நாள் மட்டும் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இருக்க மாட்டார், அவரால் எதுவுமே பண்ண முடியாது, ரோட்ல விழுந்து கிடப்பாரு குடிச்சிட்டு. இதெல்லாம் லக்னம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஜோதிடத்தின் கிரகங்களின் தாக்கங்கள், அந்த இன்ஃபுளுன்ஸ் வருதுல்ல கிரகத்தினுடைய அந்த வேவின் மூலியமாக வரக்கூடிய இன்ஃபுளுன்ஸ் மூலியமாக உங்களுக்கு சில விஷயம் செலுத்தப்படுது, அதன் மூலியமாக நீங்க செயல்படுறீங்கன்றது ஜோதிடத்தினுடைய கருத்துங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.